திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாயி அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதர. திருச்சிற்றம்பலம். அருவம் ஒரு நான்காகி உருவம் ஒரு நான்காகி அரை இரண்டும் அறிவுள உருவருவம் ஒன்றாகி முத்திரமும் வழுத்த உண்ணா பெருவழிக்கு அப்பாலாய் உள்ள பொருள் ஈதனவே பெரிதும் சேயோன் ஒருவனையே புகழ்ந்த அருள் அருணகிரி சேவடி போது உளத்துள் வைப்பான். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் வெண்ணொரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ICF அருள்மிகு கமலவிநாயகர் சத் சங்கம் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அத்தியாசிரம சுத்தாத்வைத வைதீக சைவ சித்தாந்த ஞானபானு பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாஸ் சுவாமிகள் அருளி செய்த தகராலய ரகசியம் என்கின்ற அற்புதமான ஞான நூலை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற பாங்கிலே 22ஆம் நாளாக இன்றைய தினம் தொடர்ந்து செய்திகளை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. முருகன் அடியார்களுக்கு முருகனே முழுமுதற் பொருள் என்று நிற்கின்றவர்களுக்கு முருகனும் சிவனும் வேறு வேறு அல்லர், இருவரும் ஒருவரே என்கின்ற ஞானமுடையவர்க்கு இந்த தகராலய ரகசியம் ஒரு அற்புதமான ஞான மருந்தாக விளங்குகிறது. நம்முடைய சிந்தனைகள் நமக்கு மனதிலிருந்து உருவாகின்றன. இந்த சிந்தனைகளை நாம் சீர்படுத்தி கொள்வதன் மூலமாக இறைவனை நமது மனதிற்குள்ளேயே அல்லது நமது உயிருக்குள்ளேயே அதை உணர முடியும் என்கின்ற ஒரு செய்தியை இந்த தகராலய ரகசியத்திலே குறிப்பிடுகின்றார். இறைவனை நாம் காண்பது என்பது அவனை நம்முடைய அறிவிலே உணர்வது தான். காண்பது என்று சொன்னால் நம்முடைய கண்ணிலே அவனை நேரே காண்பது என்பது பொருள் அல்ல. அப்படி அவனை நேரே கண்ணிலே காண முடியாது என்பதற்காகத்தான் பெருமான் அதற்கு இந்த உலகிலே ஒரு உத்தி செய்திருக்கின்றான் என்று நம்முடைய சுவாமிகள் குறிப்பிடுகின்றார். இந்த தகராலயத்தை நமது உடம்பிற்குள்ளே உயிர் நிச்சயமாக உண்டு என்று தெரிவது போல இந்த உயிரை இயக்குகின்ற முருகனும் உள்ளேதான் இருக்கிறான் என்கிறதும் சர்வ நிச்சயமாக இருக்கிறது. எனவே உயிர் இதுகாரும் வெளியே இருந்து இறைவனை தேடிக்கொண்டிருந்தது போக அது தனக்கு உள்ளேயே அதை அங்கே தேட ஆரம்பிக்கிறது. அதை எப்படி பார்க்க முடியும் என்று நாம் யோசிக்கலாம். அதாவது புறத்தே பார்த்தல் என்பது உயிர் தனக்கு புறமாக பார்த்தல், அகத்தே பார்த்தல் என்பது உயிர் தன்னுடைய அறிவிற்கு அறிவாக பார்த்தல். ஈசன் எவ்வாறு விளங்குகிறான் என்று சொன்னால் உயிரினுடைய அறிவை உடலாக இருந்தும் அதற்கு வேறாக இருந்தும் அறிவித்தே தான் அதனை செலுத்தி கொண்டிருக்கிறான். ஆகையினாலே இறைவனை நாம் நம்முடைய அறிவிற்கு அறிவாக நாம் கண்டு ஆனந்தத்தை அடைய முடியும் என்பதுதான்
இந்த தகராலை ரகசியத்தினுடைய மிகப்பெரிய செய்தியாக நமக்கு இருக்கிறது. சரி, இப்போ இந்த ஆலயம் உள்ளே இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது உயிரும் உள்ளேதானே இருக்கிறது, அது உள்ளேயே அது தெரிந்து கொள்ளலாமே என்று எண்ணுகிற பொழுது அதற்கு தொடக்கத்திலே அதற்கு சாதனம் வேண்டி இருக்கிறது. உயிர் ஒரு பொருளை அறிவதற்கு, உதாரணமாக ஒரு பொருளை காண்பதற்கு கண் என்கின்ற ஒரு கருவி வேண்டப்படுகிறது. அப்படி கண் என்கிற கருவியை கொண்டு இந்த மனமானது பிரபஞ்ச பொருள்களை பற்றி கொண்டு வந்து தந்தால் இந்த உயிர் பெற்றுக்கொள்ளுகிறது. எனவே மனமானது தான் அதை பெற்று இந்த உயிருக்கு தருகிறது. உயிர் நேராக காட்சியை பெற முடியாது. உயிரால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காட்சியை நேராக பார்க்க முடியாது. கண் என்கின்ற ஒரு கருவி இருந்தால்தான் பார்க்க முடியும். இப்போ தெளிவாக தெரிகிறது. கண்ணை மூடிக்கொள்ளலாமே, உயிர் உள்ளே தானே இருக்கிறது. உயிர் உள்ளே இருக்கிறது, வெளியில் பொருளும் இருக்கிறது. இந்த உயிர் பார்த்து விட வேண்டியது தானே. உடம்புக்குள்ளே தான் உயிர் இருக்கு இல்லையா? கண்ணை மூடிக்கொள்ளுகிறோம், பார்க்க முடியுதா? இல்லை. அப்போ இந்த உயிருக்கு இந்த புறக்கருவியாக இருக்கக்கூடிய கண்ணு தேவைப்படுகிறது. அந்த உயிர் நேராக அந்த கண்ணை பயன்படுத்தாமல் மனம் என்கிற ஒரு கருவியை வைத்து பயன்படுத்துகிறது. அதைத்தான் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படி மனம்ங்கிற ஒரு கருவியை அது வைத்திருக்கிறது என்று சொன்னால், உதாரணமாக இப்போ ஒரு பெரிய ஆபீஸில் ஒரு பெரிய எம்டி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த எம்டிக்கு ஒரு 5-6 துறைகள் அங்கே கீழே இயங்கி கொண்டிருக்கும். 5-6 துறைக்கும் உரிய மேலாளர்கள் இருப்பார்கள். அந்த 5-6 துறையில் இருக்கக்கூடிய அந்த மேலாளர்களும், அந்த 5-6 துறையில் இருக்க மேலாளர்களும் எம்டியை சந்திக்கிறதுக்காக 5-6 பேரும் ஒன்றா உள்ளே வந்தால் எம்டி என்ன பண்ண முடியும்? அவர் வாசலில் தனக்கு ஒரு பிஏன்னு போட்டிருப்பார், செக்ரட்டரின்னு போட்டிருப்பார், பர்சனல் செக்ரட்டரின்னு. இப்போ யார் வந்தாலும் பர்சனல் செக்ரட்டரி சொல்லும் இன்னார் வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு. உடனே அவரை அப்புறமா வர சொல்லு, அவரை அப்புறமா வர சொல்லு அனுப்பிச்சிடலாம் இல்லையா? இல்லை பர்சனல் செக்ரட்டரி விட்டு அந்த டிபார்ட்மெண்ட் ஆள் வள்ளி அவரை கூப்பிடு அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ எம்டிக்கு ஒரு செக்ரட்டரி இந்த 5 மேனேஜருங்களும் வருகிறார்கள். 5 பேரும் நேராக வந்து பார்க்க முடியுமா? முடியாது. பிஏட்ட சொல்லணும், பிஏ எம்டிட்ட சொல்லுவார். அப்படி இந்த எம்டி தான் உயிர், இந்த செக்ரட்டரி தான் மனம், இந்த 5 மேனேஜர் தான் கண்ணு காது மூக்கெல்லாம். அப்படி எல்லாரும் அப்படி வந்தால் இந்த மனம் நிறுத்தம், உயிரை கேட்கும். இந்த கண்ணு ஏதோ காட்சி பார்த்துருக்கமாமே, உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்கும். உயிர் அது வேண்டாப்பா, இந்த காது என்ன சொல்லுதுன்னு கேளு, அது கேளுன்னா அதை திருப்பி அனுப்பிச்சிடும். இப்போ கண்ணால் பார்த்தா கூட உயிருக்கு அது போய் சேருமா சேராதுங்கிறத டிசைட் பண்ணுறது யார்? செக்ரட்டரி அங்கே நடுவில் இருந்து. புரியுதா உங்களுக்கு? மனங்கிறது தான் வாங்கி அது கொடுக்கும். 5 பேரும் ஒன்றா வந்து அனுப்பிச்சிருமா? கண்ணு பார்க்குது, காது கேட்குது, நாக்கு சுவைக்குது, எல்லாத்தையும் உள்ளே அனுப்பாது உயிருக்கு. உயிர் எதை விரும்புதுன்னு பார்த்து அதை தான் அனுப்பும் மனசு.
எதெல்லாம் அது விரும்புதோ கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் உயிர் காதை எங்கேயோ கொடுத்து கேட்டுட்டு இருக்கோம். அது அதைத்தான் விரும்புதுன்னுட்டு காதில் இருக்கிறத மட்டும் மனசு வாங்கி வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். கண்ணு நேரம் நம்மளை தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்மளை பார்க்குறாருன்னு நினைப்போம், நம்மளை பார்க்கல. இது புரியுதா உங்களுக்கு? அது போல இந்த மனம்ங்கிறது ஒரு முக்கியமான கருவியாக இருக்கிறது உயிருக்கு. ஆகையினால எப்படி கண்ணை வைத்து கொண்டு உலகப் பொருள்களை இந்த உயிரானது மனத்தின் வழியாக பார்க்கிறது, மனமானது கண்ணின் வழியாக காட்சிகளை பெற்று உயிருக்கு தருகிறது, அதுபோல அருளை வழியாக அது அதை சொல்லுகிற பொழுது சொல்லுகிற ஆகாச வடிவம், சூட்சம வடிவம், அவற்றையெல்லாம் கண்ணு பார்க்க முடியாது, அருள் தான் பார்க்க முடியும். எனவே இதுகாரும் கண்ணின் வழியாக உருவத்தையே பார்த்து கொண்டிருந்தது போக இப்பொழுது அருளின் வழியாக அருவத்தை காண்பதற்கு மனமானது உதவி செய்ய உயிர் காணும். அவ்வளவுதான். அது உருவத்தை கண்டால் அது உருவ மனம், அருவத்தை கண்டால் அருவ மனம். ஆனால் ஒன்று ரொம்ப தெளிவாக தெரியுது. நாம் எத்தனையோ கருவிகள், எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ பார்த்தாலும் கூட மிக 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 முக்கியமான உறுப்பாக நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் தொடர்பு மட்டுமல்ல, நமக்கும் பிரம்மத்திற்கும் தொடர்பு ஏற்படுத்துவதே இந்த மனம் என்கிற ஒரு கருவிதான். ஆகையினாலே இந்த மனத்தை பற்றிய நமக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். மனசை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். இப்போ பர்சனல் செக்ரட்டரியை அவர் கரெக்டாக வச்சுக்கிட்டா தானே இது எம்டி ஒழுங்காக ஒர்க் பண்ணலாம். சொல்லுங்கள். அந்த ஆள் பர்சனல் செக்ரட்டரி இருக்கவங்க காசு வாங்கிறான்னு வச்சுக்கோங்க யார்ட்டையாவது, அப்போ என்ன பண்ணுவான்? யார் ரொம்ப முக்கியமான வேலைன்னு ஒருத்தர் வந்திருக்கார் சார்னு அவர் அனுப்பிச்சி விட்ருவான். மனசை கல்பிரிட் மாதிரி கரப்டாக வச்சுருந்தோம்னா சிக்கல். அது சுத்தமாக இருந்தால் உயிர் சுத்தமாக இருக்கும். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீரை பிறன்னார் வள்ளுவர். அதனால தான் சொன்னார். ஒருத்தருடைய பியூரிட்டியை எப்படி சோதிக்கிறது? அவர் எவ்வளோ சுத்தமானவர்னு எப்படி சோதிக்கிறது? அவருடைய மனசு எவ்வளோ சுத்தமோ அந்த அளவுக்கு தான் அவர் சுத்தம். செயல்களை வச்சு இல்லை, செயல்களை வச்சு சொல்ல முடியாது ரொம்ப சுத்தமானவர். அதெல்லாம் நல்லா கரெக்டாக தான் இருக்கும். செயல்லாம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் அதை வச்சு அவர் ரொம்ப பக்குவம் முடியும்னு சொல்லிட முடியாது. எதை வச்சு சொல்லணும்? மனசு. ஆனால் பெரிய தொந்தரவு என்னன்னா அது தெரியாது. அவர் மனசு எப்படி இருக்கு நமக்கு எப்படி தெரியும்? இல்லையா? மனம் அது மறைந்திருக்கின்ற ஒன்று. அவர் உள்ளத்தில் என்ன நினைக்கிறார் நம்மை பற்றி, நமக்கு நம் மீது நம்ம கூட நல்லா பேசுகிறாரு, சரி நம்மளை பற்றி நல்லா நினச்சிருக்காருன்னு தானே நாம் நினைப்போம். நம்ம கொஞ்சம் இப்படி நவுந்து வந்தால் அடுத்தவங்ககிட்ட நம்மளை பற்றி என்ன பேசுகிறாருங்கிறது தான், ஓஹோ உண்மையிலேயே நம்மளை பற்றி இவர் இப்படி நினச்சிட்டு இருக்கிறார் அப்படின்னு தோணும். ஆகையினாலே ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த மனம் என்று ஒன்று சொல்லக்கூடிய ஒரு கருவி இருக்காரு, அவருக்கு ஒரு பெரிய சல்யூட்டை போட்டு, என்ன அப்பா இன்னைக்கு நீ கூட்டு போகிற வழியில் தான்ப்பா நான் வந்தாகணும். நீ எதை நல்லதுன்னு காட்டுறியோ அது நான் நல்லதுன்னு நினைக்கிறேன், நீ எதை கெட்டதுன்னு காட்டுறியோ நான் கெட்டதுன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சகாயமாக நீ இரு. அதான் சொன்னார் தாய்மன்னர் பாட்டு சொன்ன பாருங்க, உன் புரைகள் தீர்ந்தால் என்னிலோ யான் பிழைப்பேன், எனக்கு இனி யார் உன் போல்வார் இல்லை, உன்னை போல நல்லவங்க எனக்கு கிடையவே கிடையாது துணை என்று சொல்லுகிறார். அதனால இந்த மனத்தை பற்றி சொல்லுகிற பொழுது, மனமே சனனமும் மனமே மரணமும்
மனமே உலகும் அலதும் ஆகும். மனமே அபலமும் மனமே சபலமும் மனமே மதியோடு விதியாகும். மனமே சமலமும் மனமே நிமலமும் மனமே வழிகொடு வெளியாகும். மனமே சிறுமையும் மனமே பெருமையும் மனமே இருமையும் ஒருமையுமே. சாமி இந்த பாட்டை எழுதியிருக்கும் போது என்ன குறிப்பு சொல்றாங்கன்னா, இதுல ஒற்றை எழுத்தே இல்லை, புள்ளி வச்ச எழுத்தே வராதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல நீங்க அது சேர்த்து அதை பார்த்தீங்கன்னா எங்கேயும் புள்ளி வச்ச எழுத்தே இருக்காது. நீங்க பிரிச்சுக்கிட்டீங்கன்னா தான் புள்ளி வச்ச எழுத்து வரும். பிரிச்சா புள்ளி வச்ச எழுத்து வரும். மனமே சனனமும் மனம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா பிறந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். காலையில முழிச்ச உடனே முதல்ல விழிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா கண்ணு இல்லை, மனசுதான் முதல்ல விழிக்கும். அப்போ உடனே பிறப்பு வந்துருச்சுன்னு அர்த்தம். மனசு விழிக்கல, அவ்வளவுதான் இறப்பு. இந்த மனம் விழிக்கணும். அதனால மனமே சனனமும் மனமே மரணமும். மனம் இறந்தா போதும், இங்கிருந்து டிட்டாச் ஆயிடுவோம். சிரமிறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லார்க்கு வாயும் பராபரமே அப்படின்னு தாய்மானவர். கண்ணு ஒரு பொண்ணு, காது ஒரு பொண்ணு, எல்லாம் ஒரு பொண்ணு இருந்துட்டே இருப்பாங்க. மனம் உள்ள அப்படி இறந்துச்சுன்னு வச்சுங்க, அவ்வளவுதான், தொடர்பற்று போகும். எனவே மனம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா உயிரோடு இருக்கான்னு அர்த்தம். மனம் ஒர்க் பண்ணலைன்னா அவ்வளவுதான், போயிடுச்சுன்னு அர்த்தம். மனமே சனனமும் மனமே மரணமும் மனமே உலகமும். மனமே உலகம். மனம் இல்லைன்னு சொன்ன இந்த உலகத்துல எதுவும் இல்லை, உலகமே இல்லை என்று சொல்லுறார். ஆகவே அந்த மாதிரி மனத்தை அடக்கி மனத்தை வெளியே செல்லாதவாறு தடுத்தவர்களை தூங்கி கண்டார் என்று சொல்லுவார் திருமூலர். தூங்குகிற பொழுது நமக்கு மனசுக்கும் இந்த உலகத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு அற்று போவது போல அவர்களுக்கு மனதினாலே தொடர்பு அற்று போகும். மனமே சமலமும் மனமே நிமலமும் மனமே மதியோடு விதியாகும். மனமே மதியோடு விதியாகும் என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய வினை பயன்களை அனுபவிப்பதற்கு கருவியாக பயன்படுத்தப்படுவதும் மனம்தான். ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலைன்னு வச்சுக்குவோமே, நல்ல அங்க உணவு, நல்ல உணவு தரப்பெறுகிறது, நல்ல இசை தரப்பெறுகிறது, நல்ல ஒரு அற்புதமான சூழ்நிலை, ஒரு கல்யாண ரிசப்ஷன் வச்சுக்குவோமா, அப்படி வச்சுக்கலாம், நல்ல சூழ்நிலை. இப்போ ஒருத்தர் அங்க போறாருன்னு வச்சுக்குவோம், கல்யாண சூழ்நிலை. இப்ப அவருக்கு அந்த சூழ்நிலையை அனுபவிக்க முடியாதபடிக்கு வினை இருக்கு. அந்த சூழ்நிலையை அனுபவிக்க முடியாத வினை இருக்குது. நல்ல உணவு இருக்கு, நல்ல இசை இருக்கு, நல்ல காட்சி இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா அவருக்கு அதை அனுபவிக்க முடியாத வினை இருக்கு. இப்ப அவருக்கு அந்த வினை இருக்கிறதுனால அவர் அதை அனுபவிக்க கூடாது. அதை நல்லா அனுபவிக்க கூடாதுங்கிறதுக்காக இப்ப என்ன பண்ண முடியும்? மொத்தமா எல்லாத்தையும் மாற்ற முடியுமா? எல்லாருக்கும் இல்ல, பொதுவா இருக்கு, மாற்ற முடியுமா? முடியாது. இப்ப என்ன பண்ணுவாரு? அவர் உட்கார்ந்து இருக்கும் போது அவருக்கு ஏத்த மாதிரி ரெண்டு பேரு அந்த பக்கமா உட்கார்ந்துக்கிட்டு இவரை கைய காட்டி காட்டி ஏதோ ரெண்டு பேர் பேசுவாங்க.
அந்த 2 பேரையும் இவருக்கு தெரியாது. இப்ப வச்சுக்குவோம், என்ன பேசுறான் நம்மளை பத்தி? சார் குலோப்ஜான் சாப்பிடுங்க, வாங்க, குலோப்ஜானா தெரியும். இப்ப பாருங்க, அவர் மனச அப்படி லேசா சாமி வேணா திரிச்சு விட்டுருச்சு. அப்படி திரிச்சு விட்டோன்னே மொத்த சூழ்நிலைய அவருக்கு பாதகமாயிடுச்சு. எல்லாருக்கும் சாதகமா இருக்கு அந்த அந்த சூழ்நிலை, இவருக்கு பாதகமாயிடுச்சு. அப்ப வினைய ஊட்டுறதுக்கு சூழ்நிலையை மாற்ற வேண்டாம், மனசை திரிச்சு விட்டா போதும், வேணா ஊட்ட பெறும். அவ்வளவுதான், வேணா ஊட்டிடும். நல்ல கணவன் மனைவி நல்ல சந்தோஷமா தான் பேசிட்டு இருப்பாங்க, சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க. ஆனா பாருங்க, வேணா டக்குன்னு குறுக்கிட்டோடனே ஏதாவது ஒரு வார்த்தை இவர் அவங்க அப்பாவை பத்தி தப்பா சொல்லிடுவாரு. தீந்துது கதை, மொத்த டோட்டல் நைட் ஸ்பாயில்டு. புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி வினை ஊட்ட பெறுவது என்பது சூழ்நிலையை மாற்ற மாட்டாங்க, மனச அப்படி லேசா திரிச்சு விட்டு, அந்த மனசத்தை திரிச்சு விட்டு அதுக்கு வாயை துணையாவோ அல்லது கண்ணை துணையாவோ அல்லது காதை துணையாவோ வச்சு, வாயை துணை நாக்க துணையா வச்சா ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுறது, தொலைஞ்சுது. அப்ப இந்த மனமே மதியோடு விதியும். இந்த விதியை ஊட்டுவது எதுன்னு கேட்டா மதி. ஆகையினால மனமே மதியோடு விதியாகும், மனமே சமலமும் மனமே நிமலமும். எல்லா விதமான மலங்கள் சம்பந்தப்பட்டதும் இந்த மனம்தான், எல்லா விதமான மனங்கள் சம்பந்தப்படாமல் செய்வதும் இந்த மனம்தான். அது உருவ மனமா இருக்கும்போது சமலம், அருவ மனமா இருக்கும்போது அமலம். இதே மனம்தான் திருவருளை கொடுத்து நமக்கு காட்சியை காட்டி எல்லாத்தையும் பண்ணும் இந்த மனம். இப்ப இங்க வந்திருக்கிறோம், யார் கூட்டி வந்திருக்கோம்? நம்ம மனசு கூப்பிட்டு வந்திருக்கிறோம். இங்க எவ்வளவு நல்ல பிள்ளையா இருந்திருக்கிறது நமக்கு. மற்ற விஷயத்தெல்லாம் தள்ளி வை, நீங்க வா, இங்க நிறைய விஷயம் இருக்கு, வாணிய அப்படின்னு அந்த புண்ணியத்தை காட்டுது பாருங்க, இல்லையா? மனமே சமலமும் மனமே நிமலமும் மனமே வழியோடு வெளியாகும். இப்ப இந்த யோகத்துல என்ன சொல்லுவாங்க, இந்த மனசை கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த காத்தை ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காத்தை அதுக்கு அன்றைக்கே கூட சொன்னேன், இந்த பூரகம் ரேசகம் நடுவில் கும்பகம் இதையெல்லாம் சொல்லி பிராணாயாமம் பண்ணு, இதெல்லாம் ஆசனம் பிராணாயாமம் இதெல்லாம் பண்ணால் இந்த மூச்சு காற்று ரெகுலரைஸ் ஆகிடும். இந்த மூச்சு காற்றை ரெகுலரைஸ் பண்ணுறது, இந்த பிராணாயாமம் வரைக்கும் பண்ணுறது வரைக்கும் எதுக்குன்னு கேட்டால் இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணுற ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இயமம், செகண்ட் ஸ்டேஜ் நியமம், 3வது ஸ்டேஜ் ஆசனம், 4வது ஸ்டேஜ் உங்களுக்கு பிராணாயாமம். யோகம் உண்மையிலே இங்கே ஆரம்பிக்கலை, அடுத்ததுக்கப்புறம் பிரத்யாகாரத்தில் இருந்து தான் ஆரம்பிக்கும். அந்த பிரத்யாகாரத்துக்கு மனசு தேவை. அந்த மனசை தேவைப்படுறதுக்கு இந்த 4ஐயும் பண்ணி மனசை கையில் பிடிச்சி மனசை நிறுத்தி கொண்டு போகணுங்கிறது பிரத்யாகாரம் தாரணைக்காக அது சொல்கிறது. அடுத்ததாக வருது தாரணை. இதை சாமி ஒத்துக்கலை. இது 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 நல்ல ஆசிரியர் கிடைக்கணும், கஷ்டம். இது பல்வேறு இதில் என்ன சொல்கிறது, தோல்விகள் நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. ரொம்ப சிரமம், ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாமே வரும். அதனால் இதை அதிகமாக நமக்கு வற்புறுத்த மாட்டாங்க. நமக்கு இன்னும் சொல்ல போனால் அந்த துறவு நிலையில் போயிட்டு அவங்க எல்லாத்தையும் ஒன்றுமே இல்லை அப்படின்னு துறவு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எதுவும் கிடையாது. அதனால் அவங்களுக்கு இதே நேரம் முழு நேரமாக அவங்க முயற்சி பண்ணலாம், அவங்க அதையே செய்து கொண்டு இருக்கலாங்கிறதுக்காக அவங்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு துறை.
இப்போ அதை நாம் இப்போ இயமம் நியமம் ஆசனம் அதுக்கப்புறம் பிராணாயாமம் பண்ணிட்டு நீங்கள் பிரத்யாகாரம் வரத்துக்குள்ளேயே நமக்கு சாமியை பார்க்கறதுக்கு நேரம் கிடைக்கிறதே ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தான். என்ன நம்ம ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வரும்போது எல்லா கருவியுமே ரிட்டையர் ஆகிருக்கும் அநேகமாக. என்ன இதை வச்சுக்கிட்டு எங்கே என்னத்தை பண்ணுறது சரிங்களா? இதுக்கு தகுந்த மாதிரி வழி சொல்லணும்னா பாமன் சாமி சொல்கிற வழி தான் சிறந்த வழி. அதுதான் இல்லறத்தாருக்கு ஏற்றது. இல்லறத்தாருக்கு ஏற்ற முறை, ஏற்ற வழி, சிறப்பான வழி. அன்பர்களே, தயவுசெய்து நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. யோகம்னு போய் நேரத்தையும் காலத்தையும் வாழ்க்கையும் வீணாக்கிறாதீங்க. அது வீண்பட்டு விடும். அதை நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேங்க. ஆனால் அதில் வெற்றி பெற்றவர்கள் ரொம்ப ரொம்ப குறைச்சல். வித்தை காட்டுறதுக்கு தான் அது லாய்க்கு. அது தேவையில்லை. அது அன்பு நெறி அல்ல. சைவம் என்பது அன்பு நெறி. அது அன்புக்கு அதுக்கு ரொம்ப தூரம் ஆயிடும். அது ஆகையினால யோகத்தை பெரியவர்கள் வலியுறுத்தவே இல்லை. அது என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க, அது இல்லைன்னு சொல்ல நம்ம சைவத்தில் அது ஒரு ஸ்டேஜ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை வலியுறுத்தவே இல்லை. அதை வலியுறுத்துறது துறவரத்தாருக்குத்தான் ரொம்ப வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஆகையினால அது ரொம்ப சுருக்கமாக சொல்லுகிற பொழுது, மாயிருள் ஞானம் மறுவின்றி விளங்க பல்கதிர் விரிந்தன்று ஒரு முகம் ஆர்வலர் ஏத்த அமர்ந்தினி தோழி காதலின் உவந்து வரம் கொடுத்தன்று ஒரு முகம் மந்திர விதியின் மரபுளி வள அந்தனர் வேள்வி ஓர்க்குமே. ரெண்டுக்கும் நீங்க வித்தியாசம் பார்த்தாலே தெரியும். இல்லறத்தாருக்கு எப்படி அருள் செய்கிறார் அப்படின்னு, எஞ்சிய பொருளை ஏமுற நாடி திங்கள் போல திசை விளக்குமேன்னு சொல்லுகிறார். ஆகையினாலே இந்த நிலையிலே இந்த மனம் என்று சொல்லக்கூடியதை நீங்க பிராணாயாமம் செய்து கட்டுப்படுத்தலாம் என்பது ஒரு பேப்பரில் போட்டிருந்தான். கொசுவை ஒழிக்கின்ற அற்புதமான மருந்தை நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம். கொசுவை ஒழிக்கிற அற்புதமான மருந்தை கண்டுபிடித்திருக்கிறோம். இந்த மருந்தில் கொசு சாவது என்பது நிச்சயம். ஒன்றே ஒன்று நீங்கள் செய்ய வேண்டும். இந்த மருந்தை கொசுவை பிடித்து அதை கிச்சு கிச்சு மூட்டினால் அது வாயை திறக்கும். அப்பொழுது இந்த மருந்தை டக்கென்று போட்டு விடுங்கள். அந்த கொசு சாவது சர்வ நிச்சயம். இதுதான் யோகம். நிறைய பேர் காசு சம்பாதிக்கிறாங்க. நான் சொல்ற தப்பா இருக்குன்னு சொல்ல நினைக்காதீங்க. நிறைய பேர் இதை வச்சுக்கிட்டு தே ஆர் மின்டிங் மணி. அதுவும் இங்கே நம்ம ஊர் மட்டும் இல்லை, மலேசியாவிலையும் சிங்கப்பூர்லேயும் ஒருத்தர் கூட சொன்னார், சார் நீங்கள் கொஞ்சம் யோகம்னு சொல்கிறேன்னு கொஞ்சம் வாங்கலை நீங்கள் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இந்த ஒரு பிறவியோடு தப்பிச்சிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த ஒரு பிறவி போதுப்பா, இந்த பிறவி அப்புறம் எனக்கு பிறவி வேண்டாம். நீங்கள் என்ன எங்கள் பிறவியில் இழுத்து விட்டுருவீங்க போல இருக்க. அது மாதிரி யோகம் என்னென்னோ கிளாஸு, யோகா கிளாஸு, யோகா ஸ்டேஜு அப்படின்னா பல்வேறு நிலைகளில் மக்களை ஏமாற்றி அதெல்லாம் எங்கே சொல்லியிருக்கார்? தகராலை ரகசியம் இறைவனை காணுகிற நெறி எங்கே யோகம் பேசுகிறார்? அது பேசுகிற ஒன்றே ஒன்று, புறத்துறவு அகத்துறவு ரெண்டு தான் பேசுற. எப்பவும் எதையும் சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு இழக்க தயாராயிரு. உன் மனசு தங்கம் மாதிரி இருக்கும். எதையும் எந்த நிமிஷத்துலயும் தூக்கி போடு அப்படின்னு இருக்கக்கூடிய மனசு உங்களுக்கு இருந்ததுன்னு வச்சுங்க, அதுதான் தங்கமான மனசு. அதை விட்டு ஐயோ 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 போயிடுது, ஐயோ போச்சு, ஐயோ போச்சு, புடி 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 புடியில் அதுக்கு பின்னாடியே போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் லைஃப். மனசு அது நம்ம வேலைக்காரன், நமக்காக ஹெல்ப் பண்றதுக்காக இருக்கு. அது பின்னாடி எதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கணும்?
அதை கருவியை கொடுத்துருக்கிறாரு. அந்த கருவியை வச்சுக்கிட்டு நல்லது நம்ம அடைஞ்சிடணுங்கிறது தானே நம்முடைய நோக்கம். எனவே காத்தை பிடித்து நீ மனசை பிடிக்காத, மனசை பிடிச்சு காத்த பிடினார் சாமி, தெளிவாகவே சொல்லுகிறார். எனவே மனமே வழியோடு வெளியாகும்னாரு. அதுக்குத்தான் இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மனம் அடங்கினால் என்ன ஆகும் தெரியுங்களா? இந்த பிராணன் ரெகுலரைஸ் ஆயிடும். நம்ம பிராணனை ரெகுலரைஸ் பண்ணி மனத்தை அடக்கிறதுக்குன்னு ரிவர்ஸ்ல சொல்றாங்க. சாமி சொல்றாரு, மனமானது அடங்கி நிற்கிற பொழுது இந்த பிராணன் அடங்கி நிற்க உள்ளுகுலா நின்னா வலிமை எக்கச்சக்கமாகும். இந்த காத்த உள்ள நிறுத்துறதுக்கு நீங்க உங்களுக்கு அந்த வலிமை வந்துருச்சுன்னா நீங்க மவுண்டன் மாதிரி, மலை மாதிரி ஆயிடும். அது எப்ப வரும்னு கேட்டா மனசை நிறுத்தினா தான் வரும். வெறும் காத்த நிறுத்தினா வராது. வெறும் காத்த கொண்டு போய் கும்பித்து நிறுத்தினால் வந்துடாது. மனசை நிறுத்தணும். ஆகவே இந்த மனமே வழியோடு வெளியாகும்னார். இந்த மனம் அடங்கினால் வழி அடங்கும். எப்பப்பெல்லாம் மனம் ஓயுதோ அப்ப எல்லாம் காத்து ஒடுங்கிறோம். மனம் ஒடுங்கி நிற்கிறவர்களுக்கு காத்து ஒடுங்கி நின்றுடும். மனம் எழ ஆரம்பிச்சு ஆக்டிவா இருக்கிற பொழுது காத்து தசு புசுன்னு போயிட்டு வந்துட்டு. மனம்ங்கிற அந்த கருவியை சரியாக புரிந்து கொள்ளும். அதை அடக்கிறேன் பருவடின்னுட்டு வேற ஒரு வேலைக்காரன் ஒரு வீட்டை ஒருத்தர் வச்சிருந்தாரு. நம்ம கொஞ்சம் சரியா வேலை செய்ய மாட்டேங்கிறான். சரியா வேலை செய்ய மாட்டேங்கிறான். அவன் சரியா வேலை செய்யறதில்லை, சரியா போறதில்லை, வரதில்லை, ஒர்க் பண்றதில்லை அப்படின்றது. அதுக்காக என்ன பண்ணாரு, இன்னொரு வேலைக்காரனை வச்சார். எதுக்குன்னா இது சரியா வேலை செய்யாத வேலைக்காரனை அதட்டுறதுக்கு. இது எப்படி இருக்கு? சரியா வேலை செய்யாத வேலைக்காரனை அதட்டுறதுக்கு. இவரே அதட்ட வேண்டியது தானே. மனசை கட்டுப்படுத்துறதுக்கு பிராணனை பிடிச்சி நீ இதை கண்ட்ரோல் பண்ணு. பிராணனை இன்னொரு வேலைக்காரன், பிராணன் இன்னொரு வேலைக்காரன், அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு இந்த வேலைக்காரனை அடக்கு அடக்கு. நீயே அடக்க, நீயே நேரம் அடக்க வேண்டியது தானே. இதெல்லாம் சொல்லித்தர மாட்டாங்க. இதெல்லாம் சொல்லித்தர ஒரே இடம் கமல விநாயகர் சத்சங்கம் மட்டும்தான். You will never get this information from nowhere. எங்கிருந்தும் கிடைக்காது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன். அதாவது இந்த தெளிவான மனம், தெளிவான சிந்தை, தெளிவு, ஆகவே எல்லாமே மனம்ட்டாரு பாருங்க. இந்த இதுல அடிப்படை எல்லாம் மனம். கீ பாயிண்ட் எங்கன்னு தெரியுது நமக்கு. மனமே சனனமும் மனமே மரணமும் மனமே உலகமும் அலதும் ஆகும். அலதும் ஆகும்னா உலகம் இல்லாமலும் போகும். உலகமும் இருக்கும், உலகம் இல்லாமலேயும் போகும். மனமே அபலமும், மனமே மிகுந்த பலம் வாய்ந்ததாகவும் இருக்கும். அபலம் சபலமும் அதுதான், சர்வ வல்லமை வாய்ந்ததாகவும் இருக்கும், பலம் இல்லாததாகவும் இருக்கும். மனமே மதியோடு விதியாகும், மனமே சமலமு மனமே நிமலமு மனமே வழிகொடு வெளியாகும். மனமே சிறுமையும் மனமே பெருமையும். ஒருவர் அவருடைய சிறுமை தெரிவதும் பெருமை தெரிவதும் மனதில் தான் தெரியுது. அவங்க மனத்தளவில் எப்படி இருக்கிறாங்கிறது தான் அவங்க சிறுமை உடையவர்களா பெருமை உடையவர்களான்னு தெரியும். நம்மை மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவது எது? நம்முடைய பெருமை மனம்தான். மனதில் உயர்ந்த எண்ணங்கள் இருக்குமானால் அது பெருமை. பெருமை உலகமே வாழ வேண்டும் என்று கருதுகிற மனம் பெருமை இல்லையா? மனம்தான்.
மனமே சிறுமையும் மனமே பெருமையும் மனமே இருமையும் ஒருமையுமே. இருமையும் ஒருமையும் மனமே, மனம்தான் நானும் சாமியே ரெண்டா இருக்கிறதுக்கும் நானும் சாமியும் ஒன்னா இருக்கிறதுக்கும் காரணம் மனம்தான். நானும் அவரும் வேற வேற இருக்கிறதுக்கு காரணம் மனம். நான் என்ன நீ என்ன இரண்டில்லை என்னவே நடுவே முளைத்த மனதை கட்ட அறியாமல் வாடினேன். யாரு? தாய்மானவர் சொல்றார். நான் என்றும் நீ என்றும் வேறென்னவே நடுவே முளைத்த மனதை. நான் நீயும் வேறு வேற இருக்கிறது காரணம் இந்த மனசுதான் சாமி. இது எப்படியாவது கட்டினா பரவாயில்ல. கட்டுதல்னா என்ன அர்த்தம்? கட்டுதல்னா அறுத்தல்னு அர்த்தம். கட்டுதல்னா என்ன அர்த்தம்? அறுத்தல் அர்த்தம். கொலையீர் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் கலை கட்டதனோடு நேர்னாரு திருக்குறள்ல. கொலையீர் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களை கட்டதனோடு நேர். கொலை செய்வதற்கு அஞ்சாத கொடியவர்களை ஒரு அரசன் அவர்களை தண்டித்து அவர்களை ஒருப்பது எப்படி என்று கேட்டால், பசிய பயிர்களுக்கு நடுவே முளைத்த களையை நீக்குவது போல. அதுக்கு என்ன சொன்னார்? களை கட்டுவதுன்னாரு. அப்ப நான் அதுக்காக அந்த உபயோகத்தை சொல்றேன். இந்த கட்டுதல்னா என்ன அர்த்தம்? வேரோட பிடுங்கி எறியுதுன்னு அர்த்தம். வேரோட பிடுங்கி எறியறதுக்கு என்ன பேரு? கட்டுதல் பேரு. பயிர் சுத்திக்கிட்டே இருக்கிறான், அவனுக்கு ஒரு கால் கட்ட போடுங்க. சுதந்திரத்தை அடியோட வேரோட பிடிச்சு எரியுங்கன்னு அர்த்தம். நல்லா தான் தெரிஞ்சுதான் சொல்லியிருக்காங்க. கட்டுங்கிறது நம்ம கலோக்கியலா சொல்லுகிற பொழுது கட்டுன்னு இந்த கட்டு சொல்லுவோம். கட்டுதல் என்று சொன்னால் அறுத்தல். அது நான் என்றும் நீ என்றும் வேறில்லை என்னவே நடுவே முளைத்த மனதை கட்ட அறியாமல் வாடினேன். ஆகவே இந்த இருமையா இருப்பதற்கும் சரி, இது அவர் நகர்ந்துட்டாருன்னா ஒருமையாயிடுவோம், நம்ம கொண்டு போய் சேர்க்கும், அதுதான் சேர்க்கும். ஆகவே இந்த மனம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நாம எப்படி அதை அடக்கணும்னா, அது தியான யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த சிந்தனை மயம், அதை நாம செய்தல் வேண்டும். இப்ப பாடல் 18ல சாமி இந்த களை கட்டுதல் மாதிரி இந்த மனம் கட்டுதல், மனத்தினுடைய தன்மைகளை மடைமாற்றுதல், உருவத்தையே காட்டிட்டு இருக்கிற மனத்தை அருவம் காட்டுமாறு, அருளிலே எப்படியாவது இது தோய் மாறி செய்தால், நீ கண்ணை கருவியா எடுத்திருக்கிறீ, அருளை கருவியா எடுத்து எனக்கு இதெல்லாம் காட்டு என்று அதை வைத்து காட்டுகிற பொழுது, அருளை அந்த காட்டி அந்த அருள்ல போய் சேர்ந்ததுக்கு பிறகு அங்க மனம் தேவைப்படாது இனிமேல். ஏன்னா அருள் முதல்ல கண்ணாடி மாதிரி நம்மளை காட்டும், ஆன்மாவை காட்டும். அதெல்லாம் படிச்சிருக்கிறோம். இப்ப இந்த 18வது பாட்டுல சாமி சொல்றார், இருளின் திறமரவர் மந்திர குரு எனும் ஓர் நிர்மல பதித்தானே. அருள் என்று இருளின் திறமரவர் மந்திர குரு எனுமோர் நிர்மல பதித்தானே. அருள் என்ன உருவம் உள அம் குகன் என அனுமானமது அற முனரே நாம் கருதும்படி சொன்ன நிலையின் புடையவர் கழலே அனவரதமும் நாடும் தெருள் ஒன்றினை முனம் அடை பின் சொன்னபடி திறமாகிய நிலை பெறுவாயால். இந்த பாட்டு 12ஆம் பாட்டு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த 12ஆம் பாட்டினுடைய விளக்கத்தை ஒட்டித்தான் நம்ம எல்லா விளக்கங்களும் வந்துகிட்டு இருக்கு. பாடல் 12 நீங்க எடுத்துட்டீங்கன்னா, உங்க கையில் இருக்கா பாடல் 12? 12வது பாட்டு எடுத்துக்கங்க.
12வது பாட்டு எடுத்துட்டீங்களா? சொல்றேன், உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். 12வது பாட்டு என்னன்னா, சுத்த பிரம்மபுரத்தில் குகன் ஒரு சொரூபாகலம் அது இருக்கா? பார்த்தோமா அந்த பாட்டு? அந்த பாட்டு கொஞ்சம் முக்கியமான பாட்டு. அந்த பாட்டில் இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு போயிருக்கார். இந்த இடத்துல ஒரு சின்ன பிரேக் போட்டு அந்த பாட்டில் என்ன சொன்னார், இப்போ நம்ம எப்படி போயிட்டுருக்கோம், என்ன டைரக்ஷனில் போயிட்டுருக்குறோம், எதை பார்த்துக்கிட்டு போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சின்ன ரீகேப் மாதிரி தெரியணும். ஆகையினால இந்த 12வது பாட்டை இப்போ உங்களுக்கு அன்னைக்கு விளக்கிட்டேன், நிறையா அது பெருசாகவே விளக்கினேன். இருந்தாலும் இந்த 12வது பாட்டை இப்போ நம்ம பார்ப்போம். அந்த 12வது பாட்டினுடைய இந்த குறிப்புகளை நீங்க பாருங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த 18 நம்ம வரணும். இதுல என்ன சொன்னாருங்கிறத டீட்டெயில் சொல்றேன். சுத்த பிரம்மபுரத்தில் குகன் ஒரு சொரூபாகலம் அது உளதாக சித்தத்துறை முன் நினைத்து குருவுடன் திகழும்படி மதிரணி பாவி தத்தற்குரிய எழுத்தை பரவியும், அத்தற்குரிய எழுத்து அது பிரிக்கணும், பரவித்து நனி பரவி அத்தற்கு உரிய எழுத்தை பரவி உள்ள அலையாவனம் மன்னி அதன் மேல் அந்நித்தப் பெருவெளி பொற்சிற்பரவொளி நிகழும் தரமனல் அவன் முன்னே. அவன் முன்னேங்கிறது முன்பாகன்னு அர்த்தம் இல்லை. முன்னேன்னா நினைப்பாயாக, முன்னுதல்னா தியானித்தல், நினைத்தல். இன்னும் சொல்ல போனா முன்னுதல் என்ற வார்த்தை உள்குதல். இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். முன்னுதல், உள்குதல், இதெல்லாம் தியானித்தல்ங்கிற வார்த்தைக்கு தமிழ் வார்த்தைகள், சிறப்பான தமிழ் வார்த்தைகள். முன்னுதல், உள்குதல், இதெல்லாம். இந்த பாட்டில் என்ன சொன்னாருன்னா, நீ உள்ள இருக்கிற தகராலயத்தை நீ பார்க்கணுங்கிறது தான் நம்முடைய நோக்கம். இந்த உயிரானது அதை உணர்ந்து அதை தரிசனம் செய்யணும். உள்ள ஒரு பிரம்மபுரம் இருக்கு, அதுல ஒரு தகராலயம் இருக்கு. இந்த தகராலயத்தில் ஒரு ஞான விண் இருக்கு. ஞான விண் என்ற சிதம்பரம் இருக்கு. சிதம்பரத்துக்குள்ள குகேசன் இருக்கிறார். இதான படிநிலை. இதுதான் இதை மறந்துடக்கூடாது, நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்ப நமக்கு இது சொல்லி தந்திருக்கிற வழிமுறை என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது, முதல் நிலை உட்புலத்தே குகனது சொரூபாகலமாக இருக்கக்கூடிய அந்த தகராலயத்தின் மேல் நீ நினைவு செய்து கொண்டு இரு. இதை முதல்ல சொல்லுகிறார். சுத்த பிரம்மபுரத்தில் குகன் ஒரு சொரூபா அகலம் அது உலக. அகலம்னா ஆகாசம்னு சொன்னேன். சொரூபா அகலம்னா சொரூப ஆகாசம். எனவே அந்த பிரம்மபுரத்துக்குள்ள, தகராலயத்திற்குள்ள, ஞான ஆகாசத்துக்குள்ள குகன் ஒரு ஆகாச வடிவமா இருக்கிறான். ஆகாசத்துக்குள்ள ஆகாச வடிவமா இருக்கிறான். வெளியினுள் வெளியாக இருக்கிறான். அது நல்ல தெளிவாக. ஏன்னா எல்லாமே அங்க வெளிதான், எல்லாமே சூக்கும வடிவத்துல தான் இருக்கும், தூள வடிவத்தில் இருக்காது. அங்க வெளி. இப்ப எப்படி உதாரணத்துக்காக நான் சொல்றேன், ஒரு படி இருக்கு, பெரிய படி, அது உள்ள அரைப்படி, அதுக்குள்ள கால்படி, அதுக்குள்ள அரைக்காப்படி, அதுக்குள்ள வீசம்படின்னு போடுறோமா இல்லையா? ஒரு படிக்குள்ள எல்லா படிகளும் உள்ளுக்குள்ள போய் ஒன்னொன்னா பொருந்துது. அதுபோல வெளி, இந்த வெளிக்குள்ள வெளியாக எல்லாமே பொருந்தி இருக்கும் அதுல. ஆகவே வெளியாக இருக்கக்கூடிய குகேசன் ஒரு சொரூப அகலமது உளதாக இருக்கிறார். அங்கே முதல்ல நினைப்பை வையே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நினைப்ப வையே. அங்க நினைப்ப வச்சிட்டியா, அடுத்தது நீ என்ன பண்ணணும், அந்த இடத்துல நீ குருவோட திருமேனிய பிரதிஷ்டை பண்ணு. அந்த இடத்துல நீ அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணிக்கோ. அந்த இடத்துல பண்ணிட்டியா, பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணு, அந்த குரு உனக்கு உபதேசம் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த உபதேசத்தை ஜபம் பண்ணு. அது ஓரடுத்து 1 மணி ஆயிருக்கலாம், அதை ஜபம் பண்ணு. இப்படி நீ பண்ணுகிறது மனதை அலையாமல் பார்த்து கொள்ளு, புறத்தை அலையாமல். அலையாவனம் மனம் மன்னி அப்படி இருந்தாய் என்று சொன்னால் உனக்கு அதற்கு பிறகு அந்த உள்ள இருக்கிற தகராலயத்தினுடைய பெருவெளியும்
அது உள்ளே இருக்கக்கூடிய பரவெளி எல்லாமே உனக்கு கிடைத்து விடும் என்று அந்த பாட்டில் சொன்னார் இல்லையா? அந்த பாட்டில் சொல்லுகிறார். இப்ப அந்த பாட்டில் அதை சொன்னதுக்கு பிறகு பாடல் 13 பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அவர் என்ன சொல்லுகிறார்? பரமணம் என்கிற ஒன்று தான் இதுக்கு வாய்ப்பு. எப்ப அந்த மனமானது அங்க போய் அந்த நினைப்பையே நிற்குதோ அந்த நினைப்பு பரநினைப்பு, அந்த பரநினைவை கொண்டது பரமணம். எனவே இது பரமண காரியமாக சொல்லப்பெறுவது. மனதை பெருவெளியினை பரவெளி என தரிசி என்று சொன்னா பரமணமா இருந்தா தான் தரிசிக்க முடியும். எனவே அந்த பரமணமே பேசப்பட்டது. உடனே பரமணம்னா என்னன்னு 13ஆம் பாட்டில் சொன்னார். அது 13ஆவது பாட்டில் இந்த மன அலையாதபடி இருப்பதற்கு என்ன வழி அப்படின்னு சொல்லுகிற பொழுது அதை திரும்பவும் சொல்லுகிறார். ஆசிரியருடைய வடிவை எப்பவுமே உள்ள நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இதை வலியுறுத்துகிறார். ஆசிரியர் வடிவை நினைக்கிறதுக்கு முன்னாடி அதை முடித்து பண்ண பிறகு அந்த உபதேச மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதை நாம் செய்து கொண்டு இருக்க வேண்டும். இப்ப இந்த பாட்டில் இதை நாம் செய்து கொண்டு இருக்கிற பொழுது, ஆசிரியர் வடிவை செய்து கொண்டு இருக்கிற பொழுது தொடர்ந்து இந்த மனதை இன்னும் வலுப்படுத்துவதற்கு இப்ப என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கிற பொழுது, இருளின் திறமர வரும் மந்திர குரு எனுமோர் நிர்மல பதிதானே அருள் என்ற உருவமுள அங்குகன் என்ன அனுமானமது அறமுணரே நாம். அப்ப என்ன சொல்லுகிறார் இதை என்று குறிப்பிடுகிற பொழுது, குருநாதர் வேறு சிவம் வேறுன்னு நினைக்காத. உபதேசம் பண்ண குருநாதர் தான் உனக்கு குகன். குகன் அருள் திருமேனி தாங்கிய குகன் தான் இப்பொழுது மானுட திருமேனி தாங்கி உனக்கு குருநாதராக வந்திருக்கிறார். எனவே மானுட திருமேனி தாங்கி வந்த இந்த குருநாதர் வேற, அந்த அருள் திருமேனியாக இருக்கக்கூடிய குகன் வேறேன்னு நீ நினைச்சால் உனக்கு தாமசப்படும். அதனால நீ உன்னுடைய உள்ளத்துல அதற்கான எந்த விதமான ஐயப்பாடும் இல்லாமல், அனுமானம் அது அற, அந்த சந்தேகம் இல்லாமல் இந்த குருநாதர் தான் நம்மை பொறுத்தவரை சிவம். என்னை பொறுத்த வரைக்கும் என் குருநாதர் சிவம். ஆனா மற்றவருக்கு அவர் சாதாரண மனிதரா இருப்பார், மற்றவருக்கு அவர் ஒரு சாதாரண மானுடர். ஆனால் சிவம் என்ன பண்ணிருக்குது, குகன் என்ன செய்திருக்கு, இவரை ஆட்கொள்வதற்கு அவரை அதிர்டித்து நின்று அதை ஆட்கொள்வதனாலே அந்த குருவினால் பயன் பெறுகிறவர் இவராக இருப்பார். எனவே சிவம் என்று வேறு, வந்திருக்கிற குருநாதர் வேறு என்று பாவித்து விட்டால் உனக்கு குருன்னு சொன்னா கூட அந்த குருவினால் விளைகின்ற பயன் தாமதப்படும். ஆகையினாலே அதை என்ன சொல்லுகிறார், இருளின் திறமர வரும் மந்திர குரு, உன்னுடைய இருளை போக்குவதற்காகவே இந்த மந்திர குரு என்று சொல்லக்கூடிய இந்த குருநாதர் எனுமோர் நிர்மல பதி, மனமில்லாத பதி என்று சொல்லக்கூடிய சிவம் இருக்கிறதே, அது இப்படி ஒருவரிடம் வந்து விடுமா? அருளே வடிவமாக இருக்கக்கூடிய குகன் இப்படி நரம்பும் எலும்பும் சதையும் குருதியுமாக இருக்கக்கூடிய ஒரு மானுட உடலிலே வந்து விடுவாரா என்ற ஐயம் துளியும் இல்லாமல், எந்த விதமான ஐயமும் இல்லாமல் அவரே நீ குகன் குரு, அவரே சிவம் என்று எண்ணுவதுதான் தகராலயத்திற்குள்ளே நீ நுழைவதற்கான மனம் பெறுவதற்கு வாய்ப்பு என்று குறிப்பிடுகிறார். ஆகையினாலே இது என்னன்னு கேட்டீங்கன்னா, பல இடங்கள்ல என்ன சொல்லுவாங்க, குருவை சிவமாக பாவித்தல் வேண்டும். முழு தப்பு, முழு தப்பு. குருவை சிவமாக பாவித்தல் வேண்டும் என்று சொல்லுவது முழு தவறு. குருவை சிவமாக உணர்தல் வேண்டும். பாவனை கிடையாது. பாவனை என்பது அனுபவம் இல்லை.
பாவனை என்பது அனுபவம் இல்லை, நாம் அனுபவம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு. பாவனை அனுபவம் இல்லை. அதனால குருவை நான் சிவமாக பாவிக்கிறேன் அப்படி அல்ல. அது எப்படி ஆகிவிடும் என்று சொன்னால், நான் வைத்திருக்கிற சிலையோ வைத்திருக்கிற படத்தையோ கடவுள் என்று கருதுவது போல. அது அப்படி அல்ல. நான் வைத்திருக்கிற சிலையோ படமோ எல்லாமே பஞ்சபூத காரியம். ஆனால் எனக்கு முன்னாலே வந்திருப்பது சித்து பொருள். இது சித்து. நான் கொடுத்தா சாப்பிடும், நான் கொடுத்தா உடுத்திக்கும், நான் சொன்னா காது கொடுத்து கேட்கும். ஆனா இதுதான் சிவம், இதுதான் சிவம். நீ அங்க பண்றிய அந்த சிலைகிட்டையும் சிற்பத்துக்கிட்டையும் ஓவியத்தையும், அதுதான் பாவனை. இது நிஜம் அனுபவம். இதைத்தான் வலியுறுத்துற சாமி. இருளின் திறமரவரு மந்திர குரு எனுமோர் நிர்மல பதிதானே, அருள் என்ன உருவமுள குகன். அருள் என்ன உருவமுள குகன். அருவம் என்று சொன்னால், அருள் என்று சொன்னால், அவருக்கு திருமேனி, குகனுக்கு திருமேனி எது என்று கேட்டால் அருள் தான் உருவம். அருள் என்ற உருவம், அருள் என்ற உருவமுள குகன், அழகிய குமரன் குகன். அருள் என்ற உருவமுள குகன் என யாரை? மந்திர குரு எனுமோர் நிர்மல பதித்தானே குகன் என அனுமானமது அற, சந்தேகம் வரும்படியாக, ஐயம் துளியும் இருக்காதபடியாக, முனரே நாம் கருதும்படி சொன்ன நிலையின் என்ன சொல்லுகிறார்? அந்த தகராலயத்திலே நாம் கொண்டு போய் இந்த குருநாதரை நாம் வடிவத்தை நிறுத்துகிற பொழுது, இந்த குருநாதர் இப்பொழுது அங்கே இருக்கிற குகன் இந்த குருநாதர் வடிவத்திலே இருக்கிறார். என்னுடைய குகா ஆலயத்திலே, என்னுடைய தகராலயத்திலே இவர்தான் அங்கே இருக்கிறார், அவர் இந்த வடிவத்தோடு குகன் இருக்கிறார் என்ற நிலையிலே கருதும்படி சொன்ன நிலையின் புடை, இது நாம் அங்கே காண வேண்டும் என்று சொல்லிவிட்டு, அது எப்படி அங்கே காண்பது, அங்கே எப்படி காண்பது என்று சொல்லுகிற பொழுது, இந்த தகராலயத்திலே வைத்து காண்பதற்கு நீ ஒவ்வொரு நாளும் குருநாதருடைய திருவடியை நாடி நிற்க என்று குறிப்பிடுகிறார். அங்க வைத்து பாருன்னு சொன்னார். அது அடுத்த ஸ்டேஜ். அதுக்கு முந்தின ஸ்டேஜ், அவர் கடலே அனவரதமும் நாடும் தெரு ஒன்றினை முனமடையின். அந்த குருநாதருடைய கடலை ஒவ்வொரு நாளும் இந்த பிரபஞ்சத்திலே அவரை நீ வணங்கி கொண்டிருந்தால், அவரினுடைய வடிவத்தை கொண்டு போய் நீ அங்கே தகராலயத்திலே நிறுத்துவது வாய்ப்பு இல்லை. அங்க நிறுத்துறதுக்கு இங்கேயே வழிபாடு செய். இங்க வழிபாடு செய்து அவரை வணங்கி கொண்டிருந்தால் நாம் அங்கே செல்வதற்கு, அவரை கொண்டு செல்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த அவரை கொண்டு போய் அங்கே வைப்பதற்கான மனம் பரமணமாகத்தான் இருக்க வேண்டும். இந்த மனம் உருவ மனமாக இருந்தால் அது, எனவே உருவ மனமாக இருக்கிற பொழுது நீ முருகப்பெருமானை உருவ நிலையிலே வழிபட்டு அவரை அகத்திலே நீ கொண்டு போய் வைத்து அதே உருவத்தை வழிபடுகிற பொழுது உனக்கு முருகனுடைய கருணையினாலே தக்க குருநாதர் வாய்ப்பார். எனவே தக்க குருநாதர் வாய்த்த பிறகு அவருடைய திருவடியை பற்றி கொண்டு இந்த அருவ மனத்தாலே அவருடைய பெருங்கருணையினாலே நீ உள்ளே சென்று அந்த அருவ நிலைகளில் இருக்கக்கூடிய அந்த சீவ போதமானது அவங்க திரைகள் நீங்க தகராலயத்தை நீ தரிசிக்கலாம். எனவே பல்வேறு வழி சொல்லித் தருகிறார். தகராலயத்திலே அருவமனம் உருவமனம் என்று சொல்லக்கூடிய மனதை கட்டுப்படுத்துவதோடு மனதை சீர்படுத்துவதோடு குருநாதரை பற்றி கொள்க.
எனவே சீர்பட்ட மனமும் குருநாதருடைய திருவடியும் நமக்கு வெற்றியை வழங்கும் என்று குறிப்பிடுகின்றார். இருளின் திறமற வரும் மந்திர குரு எனுமோரு. எனவே இருளின் திறமற வரும் மந்திர குரு எனுமோர் குருநாதரை தியானிக்க சொல்லித் தருகிறார். உள்ளே வடிவத்தை வைத்து உள்ளே குருநாதரை தியானிக்க சொல்லித் தருகிறார். சாமி ரொம்ப அற்புதமா சொல்லித்தரு. உள்ளே குருநாதரை நீ தியானித்து கொண்டிரு. இந்த தியானித்து கொண்டிருப்பதற்கு தேவையான மனம் அருவ மனம். அது உள்ள குருநாதரை தியானித்து கொண்டிரு. அது உடனே வந்துருமா? அதை செய்வதற்கு குருநாதரை வெளியே வழிபாடு செய்து கொண்டிரு. குருநாதரை வெளியே வழிபாடு செய்தால் குருநாதரை உள்ளே தியானிக்கலாம். வழிபாடுதான் தியானத்தில் கொண்டு போய் விடும். எனவே வழிபாடு செய்க. குருநாதரை காணும் இடந்தோறும் வழிபாடு செய்க. குருநாதர் வேறு சிவம் வேறு என்று எண்ணற்க. இருள் இன்றி அற வரும் மந்திர குரு இருளின் திறம் அற. இப்படி பிரிக்கிறோம் பாருங்க. இருளின் திறம் அற. இருள்னா அந்த இடத்துல ஆணவமலம். ஆணவமலத்தினுடைய திறம்னா வலிமை. ஆணவமலத்தினுடைய வலிமையை நீங்கும்படியாக வருகின்றவர் மந்திர குரு. குரு வந்தால்தான் ஆணவம் நீங்கும். குரு வரைக்கும் ஆணவ மலம் நீங்காது, கஷ்டம். எப்படி ஆணவ மலம் பக்குவப்படும் என்று சொன்னால் அதை நீக்குவதற்காகத்தான் குரு வருகிறார். ஆகவே குரு ஆனவர் இந்த இருளின் திறமற வரும் மந்திர குரு எனுமோர் நிர்மல பதி தானே. நிர்மல பதிங்கிறது குருவையே பதிங்கிறார். நிர்மல பதிதானே. அருள் என்ற உருவமுள அம்புகனென அனுமானம் அது அற முனரே நாம் கருதும்படி சொன்ன நிலையின் புடை அவர் கடலே அனவரதமும் நாடும். அவருடைய திருவடியே எப்பொழுதும் நாடிக்கொண்டிரு. அப்பதான் உள்ள கொண்டு போய் வைக்கலாம். அங்க உள்ள வையுங்கிறீங்களே, தகராலயத்தில் கொண்டு போய் அவர் நினைப்ப வையுங்கிறீங்க, அவர் உருவத்தை வையுங்கிறீங்களே, அது எப்படி சாத்தியம்? வெளியில வணங்க ஆரம்பி, வெளியில வழிபாடு செய்ய. அப்ப உருவ மனத்தை கொண்டு வழிபாடு செய்து பிறகு அருவ மனத்தை கொண்டு போய் அவர் அங்க நிறுத்து. அப்படி அவர் குருவை பெற வேண்டுமே என்று சொன்னால் முருகனை வழிபடு. குருவை தருகின்றவன் முருகன் தான். கருதும்படி சொன்ன நிலையின் புடை அவர் கடலே அனவரதமும் நாடும். தெருள் ஒன்றினை தெளிவான நிலையை நீ அடைவாய். முன் சொன பின் சொனபடி திறமாகிய நிலை பெறுவாயால் பிறகு நீ நினைத்த அந்த தகராலய குகேச வழிபாடு தரிசனம் கிட்டும். ஆகவே இதில் சொல்லுகிறார், பாடல் 12 பெருமானை அங்கே 12 சொல்லுகிற பொழுது ஆசிரியரை குருநாதரை அங்கே வைத்து வழிபடுக என்று சொன்ன அதை தியானிக்க என்று சொன்னார். ஏன்னா சிந்திப்பதோடு அந்த உபதேச மொழி ஜபத்தையும் செய்ய சொன்னார். இங்க தியானிக்க சொல்லல, வழிபாடு செய்ய சொல்றார். அப்பத்தான் அது வரும், அந்த படிநிலை வரும் என்று குறிப்பிடுகின்றார். இருளின் திறமற வரும் மந்திர குரு எனுமோர் நிர்மல பதித்தானே அருள் என்ற உருவம் உள. அவனுக்கு அருளே திருமேனி. அருள் தானே மேனி சிவபெருமானுக்கு. அதனால அருளே திருமேனியாக உடைய குகன், அருளே திருமேனி உடைய குருநாதர் இப்பொழுது மானுட சட்டை தாங்கி வந்திருக்கிறார் என்று அதை உணர்தல் வேண்டும். பாவித்தல் அல்ல, உணர்தல் வேண்டும். முன் குகன் என கொஞ்சம் கூட சந்தேகம் இருக்கக்கூடாது. அனுமானம்னு ஏன் சொன்னாரு? அனுமானம் அப்படின்னு சொன்னா அனுமானிக்கிறது. ஓ, குருநாதர் இவர் தான் சிவம்னு சொன்னாங்க, இருக்கலாம், சிவமா இருக்கு. அனுமானம் அது மாதிரில அந்த மாதிரி நினைப்பேறக்கூடாது. அதுதான் சிவம். எதாலும் வந்துருச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.
இதுக்கு மேலே எதுவும் கிடையாதுன்னு அந்த தீர்க்கமான முடிவு அது. ஆகையினாலே அந்த தீர்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில அந்த குருநாதர் உள்ளே போகிற பொழுது மழை வந்து தீவட்டி பிடிச்சிட்டு போனார். இவர் நம்ம குறிஞான சம்பந்தர் தீவட்டி பிடிச்சிட்டு தான் போனார். நில்லுன்ட்டு உள்ளே போயிட்டார். அவருக்கு ஏதோ ஞாபகம், அவர் அங்கே துரியாதயத்தில் இருந்தார். அவர் எப்போவுமே பள்ளியறை பூசை அங்கே நடந்தது. அந்த பூசை நடந்து முடிஞ்சோடனே சாமி கமலஞான பிரகாசர் லாக் ஆகிட்டார். அங்கே போய் அவர் பாட்டுக்கு மெக்கானிக்கலாக நடந்து வர்றார். எப்படி இந்த வண்டி கட்டினா அது பாட்டுக்கு தானாக வருமோ அது பாட்டுக்கு தானாக வர்றார். தீவட்டி பிடிச்சிட்டு போகிறதுக்கு முன்னால் எப்பவும் போல ஒரு வேலைக்காரன் பிடிச்சிட்டு போவான். அவன் தான் அவன் இல்லை, அன்னைக்கு சீடர் பிடிச்சிட்டு போகிறாரு. வேறுபாடே தெரில. அது பாட்டுக்கு உள்ளே போயிட்டு நில்லுன்ட்டு போயிட்டார். எப்பவுமே அது மாதிரி நில்லுன்னு பண்ணோன்னா அவன் என்ன பண்ணுவான், தீவட்டிக்காரன் போயிட்டு தீவட்டி அணைச்சிட்டு அவன் வீட்டை பக்கம் போய் சேருவான். ஆனால் அவனுக்கு வேணா ஒரு வார்த்தை சாதாரண வார்த்தையாக இருக்கலாம். ஆனால் சீடனுக்கு குருவோட வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லையே, சாதாரண வார்த்தை இல்லை. நில்லுன்னாரு, அவ்வளோதான், நின்றுட்டார். அன்னைக்கு நின்னவர் தான் குருஞான சம்பந்தர் ஆயிட்டார். நில் அப்படின்னாரு, நின்றுட்டார் சாமி. அந்த ஒரு வார்த்தை சாதாரணமாக எடுத்துக்கூடாது. அதாவது ஒரு நான் போயிருந்தப்போ சொன்னாங்க, ஒரு ஆதீனம் ஒரு காலத்தில் ஒரு ஆதீனம் கங்கையில் குளிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுச்சான். 10 11 தர்மி ஆதீனத்தில் கங்கையில் குளிக்கணும்னு அந்த ஆதீனத்துக்கு ரொம்ப ஆசை. ஆனால் வயது அவ்வளோ தூரம் போக முடியல. காசி போய் கங்கை போய் நேரத்துக்கு முடியல. அதனால கொஞ்சம் வருத்தமாக தம்பிரான்கிட்ட சொல்லி கங்கையில் குளிக்கணும்னு நினச்சேன், கங்கையில் குளிக்க முடியல அப்படின்ட்டு ஒரு வருத்தம். தம்பிரான் ஒருத்தர் அதை கேட்டுட்டு, நான் ஏற்பாடு பண்ணுறேன் சாமி அப்படின்னு. இப்படிப்பா பண்ணுவேன் அப்படின்னு பண்ணுறேன்னார். இவர் உடனே என்ன பண்ணார், இந்த தம்பிரான் சாமி அவர் தான் அவருக்கு அடுத்த தம்பிரான இது ஆதீனமானவர். அவர் இந்த சிராங்கன்னு ஒரு வாத்தியம் வாசிக்கிறதுல கொஞ்சம் அவருக்கு தெரியும் போல இருக்கு அந்த தம்பிரான் சாமி. அவர் நார்த்துக்கு போயிட்டார். போயிட்டு அங்கே இருக்கிற அவையில் ராஜா கிட்ட அதை வாசித்து காட்டியிருக்கார். எப்போவுமே அங்கே அவன் நார்த்தில் எப்போவுமே இன்றைக்கும் கூட இப்போவும் கூட காவி கட்டின தென்னிந்தியாவை சேர்ந்தவர்களுக்கு ரொம்ப மதிப்பு அங்கே ஜாஸ்தி, ரொம்ப மதிப்பு அங்கே. அவங்க துறவுன்னா இங்கே இருக்கிறவங்க சொல்கிற துறவு தான் உண்மையான துறவு, அவங்க தான் உண்மையான சாமின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதனால் இங்கேருந்து யார் போனாலும் சரியான சார். இது அதே மாதிரி அந்த அவைக்கு போனார். அவைக்கு போய் நான் வாசிப்பேன் அப்படின்னார். வாசிக்கினார், நல்லா அற்புதமாக வச்சார், கேட்டு மகிழ்ந்தார் இந்த அரசர். அப்புறம் திரும்பவும் அந்த அவையிலே கொஞ்ச நாள் இருந்து தினம் வாசிங்கன்னு கேட்டு, அப்புறம் இல்லை நான் ஊருக்கு கிளம்பணும், கொஞ்ச நாள் வாசிச்சினார். அதுக்கப்புறம் கிளம்புறேனார். ஏன் இருக்கலாமேனு, இல்லை நான் ஊருக்கு கிளம்பணும். என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள், சன்மானம் தரேன் அப்படின்ட்டு. எனக்கு சன்மானம் ஒன்றும் வேணாம், எனக்கு ஒரு 50 ஒட்டகம் வேணும் அப்படின்னு. 50 ஒட்டகமா? எதுக்கு 50 ஒட்டகம்? ஒன்றும் இல்லை, எங்களுக்கு குருநாதர் வந்து கங்கையில் குளிக்கணுங்கிறார். 50 ஒட்டகங்களில் தோல் பையில் தண்ணியை கங்கை நீரை பிடிச்சி அதில் ஏற்றி இந்த ஒட்டகங்களை அங்கேருந்து இங்கே கூட்டு வரணும் தமிழகத்துக்கு. நான் திருப்பி அனுப்பிச்சிட்றேன் அந்த 50 ஒட்டகங்களையும், கங்கை நதியை எடுத்துகிட்டு போனேன். சரிட்டார். 50 ஒட்டகங்களில் பெரிய பெரிய தோல் பையில் தண்ணியை பிடிச்சி, என்ன ஒவ்வொரு ஒட்டகம் கிட்டத்தட்ட 150-200 லிட்டர் பிடிக்கும். அதில் 50 ஒட்டகத்துக்கு மேலே அந்த தண்ணியை பிடிச்சி அதை வச்சு எல்லாத்தையும் நார்த் இந்தியாவில் இது வரைக்கும் கொண்டு வந்து இங்கே வந்து ஒரு தொட்டி மாதிரி கட்டி அது அந்த தோல்பையில் இந்த தண்ணியை முழுக்க இதில் ரொப்பி, இப்போ கங்கை தண்ணியாக ரொப்பி, சாமி இதில் குளிங்க, இது கங்கையாது தண்ணி அப்படின்னார். அந்த குருநாதருக்கு எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்கள்.
என்னப்பா இவ்வளோ சிரமப்பட்டு குருநாதர் ஒரு ஆணையிட்டா அந்த திறமையில செய்ய வேண்டியது என்னோட கடமை. நான் செய்யலை, நான் உங்கள் மேலே வச்சிருந்த அந்த பக்தி அன்பு இதை செஞ்சுச்சு, நானா இப்படி செய்ய முடியும் அப்படின்னாரு. அப்புறம் அடுத்த ஆதீனம் வந்தேன். ஆகையினால அது எப்படி பாவித்தல்னு இல்லாமல் உணர்தல், அந்த குரு சீடரில் பாவித்தல்னு சொல்லாமல் உணர்தல் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை, அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். இந்த பாட்டு 12வது பாட்டும் இந்த பாட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு தான் இந்த பாட்டை சொன்னேன். தொடர்ந்து சொல்லுகிறார். இனமும் பகிர் முகம் அதினும் தெரி குரு எதையும் குரு வடிவனவேணி மரணம் செய்யுரிய மனம் ஒன்றிய பின்னர் மதியின் புலம் ஒரு சடரூப கணம் என்பவைகளை அருள் என்று உணர்வுரு கமனம் பணி நிறை விபுவாய உணரும் பெருவெளி இது என்றுணியதில் உனையும் கரை அருள்மயமாவை. முத்தின என்ன? ஆன்மா சிவமயம், அன்று அருள்மயமாதல். அருள்மயமாதல் தான் முத்தி. அருளின் வடிவமாக அருளின் மயமாக ஆதல். நாம இப்ப எப்படி இருக்கிறோம்? மருளின் மயமா இருக்கிறோம். முன்ன எப்படி இருந்தோம்? இருளின் மயமா இருந்தோம். இருளின் மயமா இருந்த பொழுது கேவலத்திலும், மருளின் மயமாக இருக்கிற பொழுது சகலத்திலும், இனி எதிர்காலத்தில் அருளின் மயமாக சுத்தத்திலும் இருக்க வேண்டும். எனவே ஆன்மா கேவல சகலத்திலிருந்து சுத்தத்திற்கு போக வேண்டும், அருள்மயமாக இருக்க வேண்டும். அருள் தான் முத்தி. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. முத்தி அருள், அப்படித்தானே நம்ம சொல்லி இருக்கிறோம். அயரா அன்பில் அரண்கடல் செல்லுமே, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அரண் கடல்ங்கிறது அரணுடைய திருவடி. திருவடி தான் திருவருள். திருவருள் செல்லும். அங்க என்ன நடக்கும்? ஆனந்தம் நுகரும். ரைட், அவ்வளவுதான். எனவே திருவருள் பெறுவது தான் முத்தி, திருவருள் மயமாதல் முத்தி. அதை தான் இந்த பாட்டில் கடைசியில் பெருவெளி இது என்று உணினா உண்ணி அதில் உனையும் கரை அருள்மயமாவை, நீ அருள்மயமாக ஆவாய். இனமும் பகிர்முகம் அதினும் தெரிகுரு எதையும், நீ எல்லாத்துலேயும் திருவடியை நினைத்து பார், உள்ள திருவடியை வழிபட்டு கொண்டுன்னு சொன்னேன்ல. இன்னும் கொஞ்சம் மேலே போய் சொல்கிறேன், கேட்டுக்கோ. நீ உலகத்தில் பிரபஞ்சத்தில் அங்கே இங்கே நடமாடுவல்ல, எதை பார்த்தாலும் குரு வடிவான் நினை, எல்லாமே குரு. இனமும் பகிர்முகம் அதினும், பகிர்முகம்னா வெளிமுகம், வெளிமுகத்திலே வெளிப்புறத்திலே. இனமும் பகிர்முகம் அதினும் தெரி உரு எதையும் குரு வடிவெனவே, எதையும் தெரிவது எதுவுமே குரு வடிவம் தான். எல்லாமே குரு வடிவு எனவே நீ மனனம் செய், நீ மனதிலே கருதுவாயாக. மரணம் செய் உரிய மனம் ஒன்றிய பின்னர், இந்த மாதிரி நீ நினைத்து கொண்டே இருக்கிற பொழுது உன்னுடைய மனம் லயப்பட ஆரம்பிக்கும். உன்னுடைய பக்குவம் எப்பொழுது வரும் என்று சொன்னால், எல்லாம் குருவருள், குருவருள் இன்றி திருவருள் இல்லை, எல்லாம் குருவருள் என்று குருவையே நீ பற்றிக்கொள். மரணம் செய் உரிய மனம் ஒன்றிய பின்னர், இந்த மனமானது ஒன்றிய பின்னர் மதியின் புலமுரு, நீ இந்த மனோலயம் வந்ததற்கு பிறகு நீயே தானாக இந்த மனமானது அறிவு அடங்கி அது உன்னை உள்ளே அழைத்து செல்வதை நீ உணரலாம். எனவே மனம் உன்னை உள்ளே அழைத்து செல்வதற்கு நீ குருநாதருடைய திருவடியை வழிபாடு செய்வதோடு, காண்கின்ற எதுவும் எல்லாம் குருநாதரே, அவருடைய வடிவமே, அவருடைய செயலே என்று நீ எதையும் அதோடு நீ இணைத்து இணைத்து நீ செய்கின்ற பொழுது உன்னுடைய மனம் பக்குவப்படுகிறது. பக்குவப்பட்டு இப்போ உள்ளே போக ஆரம்பிக்கிறது. உள்ளே போகணும் தான் நம்ம பார்க்குறோம். உள்ளே போகிறதுக்கு தான் இத்தனை வழியும். மனம் வெளியில் இருக்கிறதுக்கு சொல்லவே வேணாம், விட்டாலே அவுத்துட்டு ஓடும் இல்லைங்களா? வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு தான் நாயை கட்டி வைக்கணும். வெளியே போறதுக்கு நாயை சொல்லணுமா? இந்த பாரு நான் அவுத்து விட்டுருக்கேன்,
நீ வெளியில போறதுன்னா போ அப்படின்லாம் சொல்லணுமா? அவுத்தாலே போயிடுது. அது போல இந்த மனம் வெளியில போறதுக்கெல்லாம் சொல்லித்தர வேண்டியதில்லை. வேணாங்கிறதெல்லாம் பற்றிக்காங்கிறதுக்கு அதுக்கு பாடம் எடுக்க வேண்டியதில்லை. அது நமக்கு சொல்லித்தரும். ஆகையினால அதை திருப்பி நல்ல இதுல கொண்டு வந்து வைக்கிறதுக்கு தானே முயற்சி தேவை. அதுக்கு தான் குருநாதருங்கிற ஒன்றை வச்சு 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 அதை பழக்கப்படுத்துகிறார் இந்த மனசை. இப்ப வழிபாடு செய்யலாம். முருகன் உருவத்தை வைத்து வழிபாடு, முருகன் உருவத்தை தியானித்தல், அதுக்கு ஒரு படி மேல குருநாதரை வழிபடுதல். நான் அதுக்கு முன்னாடியே சொன்னது போல அந்த வழிபாடு செய்கிற உருவம் மந்திர வடிவமாக இருக்கும், அது தெய்வத்தின் வடிவமாக இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா அது நீ பேசுனா பதில் சொல்லாது, நீ கொடுத்தா சாப்பிடாது. ஆனா இந்த குருநாதன் நீ கொடுத்தா சாப்பிடுவார், நீ கொடுத்தா உடுத்திக்குவார். நீ தப்பு செஞ்சா ஏண்டா செய்யறன்னு கேட்பாரு, அது கேட்காது. அதுதானே, அதுதான் சிறப்பு. அதனால அந்த வழிபாடு என்பது, முருகனை வழிபாடு செய்வது என்பதும், முருகன் அடியாராகி இருக்கக்கூடிய குகனின் வடிவமாகவே இருக்கக்கூடிய குருநாதரை வழிபடுவது ஒரு படி மேல, ஒரு படி மேல. அந்த நிலையில அவரை வழிபாடு செய்தால் இந்த மனம் அடங்கும். அப்பத்தான் இந்த மனத்தை அடக்குவதற்கு இந்த உருவ மனமானது அருவ மனமாவதற்கான வழிவகை கிடைக்கும். கணம் என்பவைகளை அரு என்று உணர்வுற சடரூப. ஆக இந்த அந்த கரணத்தை அடுத்தது அடக்கும். இந்த மனம்தான் அந்த அந்த கரணம், அது சடரூப. அந்த புத்தி தத்துவம் உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் ஒரு ஆகாசம். மனம் நுட்பம் இல்லை, அது ஒரு ஆகாசம். புத்தி ஒரு ஆகாசம், அகங்காரம் ஒரு ஆகாசம். இதெல்லாம் வடிவம் இல்லை, பார்க்க முடியாது. இதெல்லாம் ஆகாச வடிவமாகத்தான் இருக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? நான் அதுக்கு தான் முதல்ல சொன்னேன் அந்த அடையாளத்தை. இப்படி இருக்கக்கூடிய இந்த சடரூப ஆகாசம் முதலியவற்றை அந்த குருதான் இந்த என்னுடைய மனமாகவும் என்னுடைய உள்ளமாகவும் என்னுடைய சிந்தனைகளாகவும் இருக்கிறார் என்று நான் அதை தியானிக்க ஆரம்பிக்க வேண்டும். வெளியில அவரை நான் பார்க்கிற பொருளெல்லாம் அவரே என்றும் அவருடைய திருவடி வழிபாடு செய்து கொண்டும் இருக்கிற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அவர் என்னுடைய இதயத்திலே இடம் பிடிக்க ஆரம்பிப்பார். உள்ளே இடம் பிடிக்க ஆரம்பிக்கிற பொழுது, நினைவுகளிலே பிரிக்க ஆரம்பிக்கிற பொழுது மனதை என்வசப்படுத்த ஆரம்பிப்பார். மனதிலே நினைக்கின்ற நினைப்புகளை எல்லாம் நான் கட்டுப்பாடு செய்து அருவத்தையே நினைக்கின்ற வல்லமையுடைய மனமாக அது மாறும். இப்படி நான் செய்து கொண்டிருந்தால் கமனம் பணி நிறை விபுவாய. நிறை விபு என்று சொன்னால் பரிபூரண அந்த சிதாகாசம், அதை உணரும்னு போட்டிருக்க ரெண்டு சொல்லி நானா, அது உண்ண அரும். உண்ணுதல்னா நான் நினைத்தேன்னு சொன்னேன்ல, உண்ணுதற்கு அரிதான நினைத்தற்கு அரிதான இந்த பெருவெளி இது என்று உண்ணி. அப்போ உனக்கு அது நினைக்கிறதுக்கே கொஞ்சம் இப்போ நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இல்லையா? அது எப்படி இருக்கும், அது எந்த மாதிரி இருக்கும், அதனுடைய வடிவம் எப்படி இருக்கும், அது எப்படி அப்படின்னு நம்ம கஷ்டப்படுறல. உண்ண அரும். அதனாலதான் அந்த பரவழிங்கிறது உண்ண அரும் பரவழி. ஆனால் இந்த குருநாதரை எண்ணி நீங்க உள்ளே போன பிறகு அது கடினமாக இருந்ததெல்லாம் இப்பொழுது தெளிவாக தெரியும். உண்ண அரும் என்று உண்ணி அது தெரிய ஆரம்பிச்ச உடனே திருவருள் வர ஆரம்பிக்கும். அதிலே உன்னை கரைத்துக்கொள். உன்னை கரைத்து கொண்டால் நீ அருள்மயமாக ஆவாய். ஆகையினாலே அவர் திரும்ப திரும்ப தெளிவாக சொல்லுவது, இப்ப அருவமனம் உருவமனம் என்று சொல்லி அடுத்த நிலையிலே குருவை கொண்டுதான் இந்த உருவ மனத்தை அருவமனமாக கொண்டு செல்ல வேண்டும். உருவ மனதினாலே குருநாதரை வெளியே வழிபட்டு பிறகு அருவ மனதினாலே அவருடைய திருவடிகளை வழிபடுவதற்குரிய உத்திகளை தெரிந்து அவரை உள்ளேயும் வணங்குகிற முறையில், அவரே குகன், அவர்தான் அங்கே சிதாகாசத்தில் இருக்கிறார், அங்கே இருக்கிறவர் என் குருநாதர் தான், அவருடைய வடிவத்தையே கொண்டு போய் வை அங்கே, அந்த வடிவத்தையே எண்ணுக, பிறகு உனக்கு குகேசனுடைய நடனம் தெரியும். இது நிச்சயமாக நீ உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு என்று சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த பாடல் 19ஓடு நாம் இன்றைய தினம் நிறைவு செய்கிறோம். இப்பொழுது நாம் அர்ச்சனைக்கு பிறகு 6 எழுத்து மந்திரம்,
பிறகு தியானம், பிறகு தொடர்ந்து 6 எழுத்து மந்திரம். இப்பொழுது குமாரஸ்தவம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் இந்த தியானத்திலே கலந்து கொள்கிறோம். இந்த தியானத்திலே நாம் மனம் ஒருமித்து இந்த குகைக்குள்ளே, இந்த உடம்பாகிய குகைக்குள்ளே, காரண உடம்பையும் தாண்டி இருக்கக்கூடிய பூர்ண நிலையிலே சூரிய பிரகாசத்திலே அற்புதமாக அங்கே பிரகாசித்து கொண்டிருக்கக்கூடிய குகப்பெருமானை, அந்த தகர ஆகாசத்தில் நாம் அங்கே சிந்திக்கிறோம். இந்த அற்புதமான தியானத்திலே கலந்து கொள்ளுகிற உங்கள் அத்தனை பேரும் மிகப்பெரிய பேருடையவர்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது. முருகன் உங்களுக்கு இந்த பெரிய வரத்தை தந்திருக்கிறான். உங்கள் வாழ்விலே உங்கள் வினைகளினாலே உங்களுக்கு நிகழக்கூடிய துன்பம், துயரம், பகை எல்லாவற்றையுமே நீக்கக்கூடிய வல்லமையுடையது இந்த தியானம். இது எல்லாவற்றையும் போக்கி உங்கள் மனதிலே அன்பு, அமைதி, சாந்தம், மகிழ்ச்சி, உவகை எல்லாவற்றையும் விளைவிக்கும். உங்களை சுற்றி இருக்கிற இடங்களிலெல்லாம் மகிழ்ச்சி தான் இருக்கும். அத்துணை ஆழமானது இந்த தியானம். எனவே இப்பொழுது நாம் அந்த தியானத்தை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. முதல் 1 நிமிடத்திலே பெரிய அற்புதமான தாமரை மலரில் முருகப்பெருமான் மயிலின் மீது அமர்ந்திருக்கின்ற திருக்கோலம். அவன் கையிலே வேல் இருக்க வேண்டும். அந்த திருக்கோலத்தை நினைந்து கொண்டே இருக்கிற பொழுது நீங்கள் அங்கே இருக்க வேண்டும். அதை 1 நிமிடம் அதையே தியானித்து கொண்டு இருக்கிற பொழுது சூரிய பிரகாசத்திலே அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கரைந்து போகிற அந்த நிலை வரும். பிறகு அங்கே உங்கள் குருநாதர் தோன்றுவார். இந்த குருநாதரை மீதம் இருக்கிற 2 நிமிடங்களும் நீங்கள் சிந்தனையை முழுவதையும் அவரிடம் வைத்து உங்களை முழுமையாக ஒப்படைத்து, உயிர் என்கிற ஒன்று அவருடைய திருவடியிலே தஞ்சம் புகுந்திருப்பதாக அவரிடம் நீங்கள் உங்களை ஒப்படைத்து அந்த 2 நிமிடம் அந்த திருவடிவத்தையே நினைத்து கொண்டிருங்கள். நமக்கு ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் காட்டியிருக்கிற நியதி அதுதான். அவ்வாறு செய்க என்று சொல்லி இப்பொழுது 6 எழுத்தை 6 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓதி தியானத்திற்கு செல்ல வேண்டுமாய் உங்கள் திருவடிகளை எல்லாம் பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். ஓம் சரவண பவ. 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 திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.